ஒரு கேள்விதானே தங்கச்சி, 60 ஆண்டுகளா இந்த நிலத்தை மாறி மாறி ஆண்ட பெருமக்கள் யாரு? ஒன்னு திமுக, இன்னொன்னு அதிமுக. 2500 கோடி தான் தேவைங்கிறாங்க மழை நீர் வழிந்து வெளியேற காவாய் வெட்டுவதற்கு. எத்தனை ஆயிரம் கோடிகள் இவங்க ஒதுக்கி இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இவங்க 4000 கோடி ஒதுக்குனாங்க. ஒரு 2000 கோடியில ஒரு தலைநகர்லயே ஒரு மழை நீர் அழகா வெளியேறி நீங்க எத்தனை நாடுகளுக்கு நீங்க அந்நிய முதலீட கொண்டு வர பயணிக்கிறீங்க? சிங்கப்பூர், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, அரபு நாடுகள். அங்கெல்லாம் இந்த மழை நீரை, அங்கெல்லாம் மழை பொழியுறது இல்லையா, பெய்யுது. அந்த நீரை சாலையில் தேங்க விடாம, மக்கள் வாழ்வு இடங்களை தேங்க விடாம எப்படி கொண்டு போறாங்கிறத நீங்க பாக்குறீங்களா இல்லையா? சாலையில தானே பயணிக்கிறீங்க. அப்ப ஏன் அதெல்லாம் கவனிச்சு அதை செய்யறது இல்ல? எத்தனை ஆண்டுகளுக்கு இந்த கொடுமை? வெள்ளத்துல மேந்தானா வீடு இடிஞ்சிருச்சா ஒரு 5000 கொடுத்து விடு, ஒரு 6000 கொடுத்து விடு, ஒரு 2000 கொடுத்து விடு, 1000 கொடுத்து விடு. இதெல்லாம் ஒரு ஆட்சி முறை, இதெல்லாம் ஒரு அணுகுமுறை, இதெல்லாம் ஒரு தீர்வு முறையா? 2500 கோடிக்கு செஞ்சிடலான்ற அதிகாரிகளே சொல்றாங்க 2500 கோடி கொடுங்க. மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்கணும். இதெல்லாம் ஒரு சாதாரண அடிப்படை கட்டமைப்பு. இது ஒரு அடிப்படை. இதை விட்டுட்டு நான் மழைநீர் கழிவுநீர் வழிந்து ஓட காவாவட்ட துப்புல நீ எதுக்கு மெட்ரோ போடுற? நான் கேட்டேன் உன்ட்ட மெட்ரோ. யோ, கீழே தண்ணி ஓட போடுறானா, நீர் ஓட காவாவட்டியானா, கார் ஓட ட்ரெயின் ஓட போட்டுக்கிட்டு இருக்கேன்னா என்னது இது? என்னது சொல்லுங்க? மெட்ரோல பயணம் செய்யற மக்களின் விழுக்காடு எவ்வளவு இருக்கும் நீங்க சொல்லுங்க? எல்லார் வீட்லயும் கார் இருக்கு, அது போக அரசு போக்குவரத்து இருக்கு, அது போக தொடர் வண்டி, ஏற்கனவே ட்ரெயின் இருக்கு, அது போக தானி இருக்கு. இப்ப அதுவும் இல்லாம மோட்டர் பைக்கிலே ஆட்டோ மாதிரி போய் இறக்கி விடுறது எல்லாம் வந்துட்டு. இப்ப இந்த மெட்ரோல எத்தனை பேர் போறான்? இதுவரை 62,000 கோடி ஒதுக்கிருக்கேங்கிறீங்க. 2500 கோடிக்கு இந்த தண்ணி ஓடி போய் ஒரு உடுப்பா அப்படின்னா இந்த மாதிரி ஆட்சி எங்க பாத்திருக்கீங்களா தங்கச்சி? மக்கள் குடியிருக்கிறதுக்கு ஏதாவது ஏரி குளங்களை ஆக்கிரமிச்சா ஆக்கிரமிப்பு இடிக்கிற நீ பள்ளிக்கரணை ஏரிய குப்பையை கொட்டி ஆக்கிரமிச்சிருக்கிய, உன்னை என்ன வச்சு இடிக்கலாம்? புல்டோசர் வச்சு இடிக்கலாமா? எதையுமே தொலைநோக்கா சிந்திக்கிறது இல்ல, ஆளை பாக்குறது இல்ல. மக்களுக்கு இது ஒவ்வொரு ஆண்டும் தம்பி உதயநிதியே போடுறாப்ல, இது வரும் ஆண்டுதோறும் இந்த பிரச்சனை இருக்க, இந்த சிக்கலை தீர்க்க முடியல, ஒழிக்க முடியாது. ஒழிக்க ஒரே வழிதான், உங்களை ஒழிச்சிடறதா ஒரே வழி. வேற இடம் எப்படி ஒழிக்க முடியும்? ஒரு 5 ஆண்டு என்கிட்ட ஆட்சியை கொடுங்க. இந்த மாதிரி நீர் தேங்குதுன்னா என்ன சொல்லுங்க, இறங்கி போயிடுறேன். ஆட்சி எடுக்க சார் என்னால முடியலங்க, மன்னிச்சுக்கிறேங்க. வேக வேகமா தோண்டிங்க. ஆட்சிக்கு வந்தோன்னா 4000 கோடி ஒப்பந்தம்ன்றீங்க. தோண்டினீங்க சும்மா சொல்லல, தோண்டினீங்க. என்ன பண்ணீங்க? ராத்திரியில் நாங்க தூங்கும் போது மூடிட்டு போயிட்டீங்க. எங்க அந்த காவாயெல்லாம் என்ன இது? இதெல்லாம் கொடுமை தங்கச்சி. இதை பேசாதீங்க, கோமாயிரும். வேற ஏதாவது கேளுங்க. அதான் நான் வேடிக்கையா பாக்குறேன். இதை சொல்லுவாங்க, இது வேடிக்கை வினோத நிகழ்ச்சி அப்படின்னு வானொலி தொலைக்காட்சியில போடுவாங்க. அப்படிதான் அண்ணன் பாக்குறேன். தம்பி, இதெல்லாம் ஒரு அடிப்படையில தேச ஒற்றுமையை சீர்குலைக்கிற ஒரு முயற்சி தான். ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே வரி, ஒரே கல்விக் கொள்கை, ஒரே இப்ப பாருங்க மருத்துவத்தின் தரமித்து ஒரே சுகாதார திட்டம்ங்கிறது. செத்து போன மனைவியை தூக்கிட்டு போக உயிர்காக்கு ஊர்தி, அவசர ஊர்தி இல்லாம சைக்கிள் முன்குள்ளுக்கு ஹான்பார்ல கட்டி வச்சு போயிட்டு இருக்கான், தோல் தூக்கி போயிட்டு இருக்கான். காட்டுல ஆத்தாவுக்கு முடியல, முதல் மகனும் இளைய மகனும் நடுவால ஒரு கட்டையை போட்டு தொட்டியில கட்டி தூக்கிட்டு போயிட்டு இருக்கான் ஆஸ்பத்திரிக்கு. என்ன மருத்துவ தரம் இருக்குது இதுல? நீங்க ஒரே சுகாதார திட்டம், எல்லாம் ஒண்ணு. ஆனா காவிரில இருந்து தண்ணி எனக்கு வராது. எப்படி இருக்கு? ஒரே நாடுன்னா தேசப்பட்டு வந்துருமா? ஒரே தேர்தல், ஒரே வரி, ஒரே ரேஷன் கார்டு, இப்படி போட்டு சட்டத்தை போட்டா எனக்கு தேசப்பட்டு வந்துருமா தம்பி? நீங்க சொல்லுங்க தம்பி. முதல்ல இந்தியா ஒரே நாடா? இந்த கான்செப்டுக்கு வாங்க. ஒரே நாடா? 28 நாடு, 8 ஒன்றிய பிரதேசங்களின் ஐக்கியமா? இதான கேள்வி. இந்தியா தட் இஸ் பாரத் ஷேல் பி ஆன் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தானே. மாநிலங்கள் அவைதானே, மாநிலங்களின் அவைதானே. ஆல் இந்தியா ரேடியோ தானே. ரேடியோ இல்லையே, இந்திய ரேடியோ, ஆல் இந்தியா. அப்ப அந்த ஆல் இந்தியா எந்த இந்தியா? இது என் நாடு, அது அவர் நாடு, அவர் நாடு. நாங்கள் தமிழர்கள், அவர்கள் தெலுங்கர்கள், அவர்கள் மலையாளிகள், அவர்கள் கன்னடர்கள், அவர் குஜராத்தி, அவர் பீகாரி, அவர் மராட்டியர், எல்லாரும் சேர்ந்து இந்திய நாட்டின் குடிமக்களாக நாங்கள் ஒருங்கிணைந்து வாழ்றோம். அதனாலதான் அது ஒன்றியம்ங்கிறோம். இது ஒரு ஐக்கியம். அது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா, அது யுனைடெட் கிங்டம், அது ஐரோப்பிய யூனியன், அது மாதிரி யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா. பிரதமர் பேசுறாரு தம்பி, பிளாஸ்டிக் இல்லாத நாட்டை நம்ம உருவாக்கணும்னு. அதை நாங்க பேசலாம், நீங்க செய்யணும்.
செயல்படுத்துற இடத்துல இருக்கிற ஒருத்தரும் நம்மள மாதிரி பேச கூடாதுல்ல. இப்ப இவங்க எல்லாம் பேசுவாங்கல்ல, மத்திய அரசுங்களுக்கு நிதி தர மாட்டேங்குது, அதனால வாத்தியார்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுக்கலன்னு. இந்த புலம்புற வேலை அதிகாரத்தில் இல்லாத நாங்க செய்யறது, போராடி பெற்று தர வேண்டிய வேலை செய்யறது அதிகாரத்திற்கு நீங்க செய்யறது. 40 நாடாளுமன்ற உறுப்பினரை வச்சுக்கிட்டு எங்களை இதுல இந்த சிறி பிஎம் திட்டத்துல பள்ளி திட்டத்துல கையெழுத்து போட சொல்லுது, இல்லைன்னா காசு தர மாட்டேங்குது எங்க கிட்ட சொல்லக்கூடாது, அங்க சண்டை போட்டு வாங்கணும். அந்த மாதிரி இந்த ஒரு நாடு ஒரு தேர்தலாம் தேவையற்ற வேலை தம்பி. அதனால என்ன 60,000 கோடி மிச்சம். அவ்வளவு நேர்மையான ஆட்சியாளர்களா நீங்க? அவ்வளவு சிக்கனமா செலவு பண்ணி கொண்டு போறீங்களா நீங்க? சொல்லுங்க. ஒரு கேள்விதானே, சரக்கு மற்றும் சேவை வரியால் ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு வருவாய் பெருக்கம் வருது நிதிநிலை அறிக்கையில காட்டுங்க. நாடெங்கிலும் பெறப்பட்ட சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி வரியால இவ்வளவு வருவாய் பெருக்கம் வருதா நாட்டுக்கு? இந்த வரி வருவாய் மக்களுக்கு இப்படி இப்படி இவ்வளவு நலத்திட்டங்களா பிரிச்சு கையளிக்கப்படுது அப்படின்னு ஒண்ணு காட்டுங்க. இந்தியாவிலே அதிக வரி கட்டுறவன் மகாராஷ்டிரா, 2வது நான். எனக்கு பேரிடர் காலங்கள்ல கூட நான் பிச்சை எடுக்க கொண்டிருக்கேன். எங்க முதல்வர் கடிதமா எழுதுற, இதுக்கு ஒரு நிவாரணம் கொடுங்க, 1000 கோடி கொடுங்க, உடனடியா 2000 கோடி கொடுங்க. என் காசை உனக்கு கொடுத்துட்டு அப்புறம் திருப்பி நாங்க ஏந்தி பிச்சை எடுக்கணும். என் வரியை எடுத்து வச்சுக்கிறவாரு அவரு, அப்புறம் நான் கேட்டா கொடுப்பாரு. என்ன கவர்மெண்டா கந்து வட்டியா? என் வரியை நீ வச்சுக்கிட்டு நான் கேட்கும்போது கொடுப்பேன் அப்படின்னா எதுக்கு? நீ உனக்கு வேலை இல்லாத வேலையா? எப்படி இருக்கு? என் வரி என்கிட்ட இருக்கட்டுமே, எனக்கு வேண்டிய நிர்வாகத்தை நானே செஞ்சுக்கிறேனே. சாக போற நேர்மையில கூட நீ எனக்கு உரிய தொகையை கொடுத்து என்னை காப்பாற்ற வர மாட்டேங்கிற. ஆனா தேர்தல் வந்தா 13 முறை வர்றாரு பிரதமர், இப்ப ஏன் ஒரு முறை கூட வரல? இதே குஜராத்தா இருக்கட்டும், இதே பீகாரா இருக்கட்டும், சொல்லுங்க, இதே மகாராஷ்டிராவா இருக்கட்டும், ராஜஸ்தானா இருக்கட்டும், எத்தனை முறை போயிருப்பாரு? எங்களுக்கு நாட்டு பற்று எப்படி வரும்னு சொல்லு. என் மீனவனை தினந்தோறும் சிங்களம் சிறைப்படுத்துறான், அங்கேயும் கடற்படை ராணுவம் நிக்குது. குஜராத் மீனவன் ஒருத்தனை பாகிஸ்தான் ராணுவம் பிடிச்சிட்டு போயிருச்சு, கடற்படை ராணுவம் விரட்டி போய் அந்த கடற்படை திரட்டி அவனை மீட்டிட்டு வருது கடல்ல. நீங்க காட்சி இருக்கு பாக்குறீங்க. இப்போ ஒரு மீனவனுக்கு நீ அவ்வளவு வேலை செய்ய 850 மீனவனை சுட்டே கொண்டிருக்கான். இதுவரை எத்தனை பேர் உள்ள சிறைக்குள்ள இருக்கான், தினம் கைது பண்றானு. ஒருத்தனையாவது நீ தடுத்து பிடிச்சு உன் கடற்படை ராணுவம் கைது மீட்டிட்டு வந்திருந்ததுன்னா ஏன் நாடா அப்படின்னு பற்று எனக்கு இருக்கு. எப்படி தம்பி இது? நீ நடத்து, ஒரு நாடு ஒரு தேர்தலை நடத்துங்க, நடத்தி காட்டுங்க பாப்போம். இதெல்லாம் தெண்ட செலவு தேவையில்லாத குழப்பம். வேற ஏதாவது? இப்ப இது மட்டும் இல்ல, ஒரு 5 வயசு குழந்தைன்னு சொல்றீங்க. இந்த பொள்ளாச்சி இதுல கூட்டு பாலியல் வன்கொடுமை நிகழ்ந்தது, அது என்னாச்சு? தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு உடனடியா நீதி வழங்குவீங்க, அது என்னாச்சு? தங்கச்சி ஸ்ரீமதி இறந்ததுக்கு ஒரு தீர்மானம் போட்டு ஒரு நீதிபதிகள் விசாரணை குழு போட்டீங்க, அது என்னாச்சு? இப்படி எல்லாமே கிடப்புல போடப்படும், கொஞ்ச நாள் கழிச்சு நகர்த்தி விடப்படும். அந்த பிரச்சனையிலிருந்து நீங்க அடுத்த ஒரு பிரச்சனை வரும்போது அங்க நகர்ந்துருவீங்க. இப்ப எல்லாரும் என்ன இருந்தாலும் இந்த வெள்ளத்தை பத்தி தான் பேசுவோம். இது வடிஞ்ச பிறகு வேற ஒரு பிரச்சனை வரும், இதை மறந்துடுவோம். இப்ப இது கொஞ்ச நாள் விட்டு இதை மறந்துடுவோம். அப்படி இது கடத்தி விடுறதா தான் இருக்கு. இவ்வளவு பெரிய காவல் கட்டமைப்பால ஒரு கொலையாளியை கண்டுபிடிக்க முடியலையா என்ன? இப்ப நீங்க பல்லடத்துல ஒரு குடும்பத்துல உறங்கும் போது 3 பேரு, அப்பா மகன் அம்மாவை கொண்டு விட்டான், அவனை கண்டுபிடிக்க முடியலையா என்ன? சொல்லுங்க, கண்டுபிடிக்க முடியல. அந்த நாடையே கண்காணிப்பு கருவியால நிறைக்க ஒரு 500 கோடி தான் மொத்தமாகும், செய்ய முடியாதா? அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுனா கண்டுபிடிக்கலாம், அது தேவையில்லைன்னா உள்ள வேங்கை வயல்ல மேலத்தை கரைச்சவன் யாருன்னு சொல்லிட்டு போ. இவளை கண்டுபிடிக்க முடியாத, 2 ஆண்டுகளை தேடி கண்டுபிடிக்க முடியாத தங்கச்சி. ஒரு சிற்றூர் மொத்தம் எத்தனை வீடு இருக்கும்? ஒரு கிராமம்னா 300-400 வீடு இருக்கும், சுத்தி இருக்கிற கிராமம்னா 300-400 வீடு. இதுக்கெல்லாம் விசாரிச்சு எவன்னு கண்டுபிடிக்க முடியாதா? தெரியும், அது தேவையில்லை. அதை கண்டுபிடிச்சா இந்த சாதிக்காரன் தான் ஊத்துனான்னா இந்த சாதிக்காரன் ஓட்டு எனக்கு விழாது, விளங்குதல உங்களுக்கு? அதுதான் பிரச்சனை இங்க. அதுதான் சொல்றது, இது வாக்கரசியல் தான், மக்கள் அரசியல் கிடையாது. அதை பத்தி பேசி பயன் இல்லை. அவர் தானே தம்பி சனாதனத்தை எதிர்த்து வீழ்த்த போறவரு. அவது புதுசு கிடையாது. ஐயா உட்கார்ந்து இருக்கும்போது, ஐயா கருணாநிதியா உட்கார்ந்து இருக்கும்போது, அவங்க குடும்பம்லாம் நிற்கும் போது மொத்தமாவே ஐயர்கள்லாம் உட்கார்ந்து மந்திரம் சொன்னது, சமஸ்கிருத மந்திரம் சொன்னது இருக்கு. ஐயா ஸ்டாலின் அவர்களும் அம்மா துர்கா அவர்களும் நிற்கும் போது இவர்கள்லாம் சுத்தி மந்திரம் சொன்ன காணொலிகளே இருக்கு. அது அம்மாவே அவங்க பூஜையில தினம் சமஸ்கிருதத்துல மந்திரம் சொல்லுவோம்னு இருக்கு. எங்களுக்கு மந்திரம் தேவாரம், திருவாசகம், திருப்புகளை தாண்டி உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு 12 திருமறைகளை தாண்டி எங்களுக்கு ஓதுறதுக்கு மந்திரம் வேணுமா? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சொல்றதா வெளியில அப்படி சொல்லிக்கிறதா, அப்புறம் உள்ள அப்படி செஞ்சுக்கிறதா.
நீங்க இந்த தேதியில இந்த நேரத்துல பதவி ஏற்கணும்னு பதவி ஏற்கிறவங்க கிட்ட போயிட்டு இதையெல்லாம் நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா எப்படி? அவர் காலை கழுவி நீங்க தண்ணீரை தலையில தெளிச்சா தான் பதவி நீடிக்கும்னா குடங்குடமா கூட தண்ணீரை தெளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதை போய் பேசிட்டு இருக்க வேண்டியது இல்லை, விடுங்க. அதை அவர் சனாதனத்தை ஒழிக்க முயற்சி செய்த போது அப்படின்னு நீங்க எடுத்துக்கணும்.